ஹாய், உங்கள் ஸ்டோரை ஒரு ஆன்லைன் ஸ்டோராக மாற்றுறதுக்காக நீங்கள் எனியன்ஸ் அப்ளிகேஷனை தேர்வு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இப்போ ஒரு அப்ளிகேஷனை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷனை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி அதில் என்லிங்க்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆன அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் வந்துருக்கும். இதுதான் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டோர் சைன்அப் பேஜ் கொண்டு போகும். சைன்அப் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஓடிபி ஒரு தடவை ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன்அப் எப்படி பண்ணுறதுன்றது உள்ள நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த அப்ளிகேஷனில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னன்றதை பார்ப்போம். ப்ராடக்ட் இப்போ நியூ ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். கேட்டலாக் நம்ம ஆட் பண்ண நியூ ப்ராடக்ட்டை எப்படி நம்ம கேட்டகரி வைஸ் செக்ரிகேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறோன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து ஷேர் சிம்பிள். இந்த ஷேர் சிம்பிள் மூலயமா நம்ம கஸ்டமருக்கு லிங்க்கை எஸ்எம்எஸ் மூலயமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை அதர் சோஷியல் மீடியா கியூஆர் கோட் மூலயமாவோ எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து ஆர்டர்ஸ். ஒரு ஆர்டரை கஸ்டமர்கிட்டருந்து கேப்சர் பண்ணி அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோன்றது டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். இந்த மோர் ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன் க்ளோஸ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆகாது. ஸ்டோர் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து கிரெடிட் புக், ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், மேனேஜ் ஆன்லைன் இன்வென்ட்ரி, எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரோட டீட்டெயில்ஸ். நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஸ்டோரோட அட்ரஸோ இல்லை காண்டாக்ட் நம்பர் எதையோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் அப்ளிகேஷனோட லாங்குவேஜை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் லாங்குவேஜ் மூலயமா கிளிக் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹிந்தியை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஆர் யூ ஷூர் டு சேஞ்ச் திஸ் லாங்குவேஜ்? எஸ். ஸோ உங்கள் அப்ளிகேஷனோட வியூ எல்லாமே ஹிந்திக்கு மாறிடுக்கும். இப்போ நான் திரும்ப ஹிந்தியில் இருக்கிறது இங்கிலீஷ்கே மாற்றி வச்சேன். இங்கிலீஷ். ஆர் யூ ஷூர் டு சேஞ்ச் திஸ் லாங்குவேஜ்? எஸ். இப்போ எல்லாம் இந்த வியூ ஃபுல்லாக இங்கிலீஷ்க்கு மாறிடுது. ரீசார்ஜ் வேலட் ஆப்ஷன், இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ள சொல்கிறேன். கான்டாக்டர்ஸ். ஸோ உங்களோட ஃபர்தர் சப்போர்ட்டுக்கோ இல்லை என்கொயரிக்கோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை இந்த பர்டிகுலர் நம்பரை காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள். இது எப்படி நம்ம சைன்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதான் நம்ம சைன்அப் பேஜ். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சைன்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்டோர் டைப்க்கு என்னன்றது கேட்கும். நான் க்ராசரின்றது டெமோக்கோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் நேம், ஸ்டோர் ஓனர் நேம், என் ஸ்டோர், மொபைல் நம்பர் 90. ஜஸ்ட் சாம்பிள் நம்பர் தான். இன்ஸ்டோர் ஜென்ரேட். ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுங்க, பார்ட்னர் கோடு இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஜஸ்ட் அட்ரஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி, உங்கள் சிட்டி பிளேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோடு 6,28,000. சேவ் கொடுங்க. ஸோ இப்போ உங்கள் ஸ்டோர் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸ்டோரை எப்படி சைன்இன் பண்ணி லாகின் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஸ்டோர் நம்பரை நீங்கள் கொடுங்க.
உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணுறதுக்காக அந்த 4 டிஜிட் பின் நம்பர் போடுங்க. ஸோ உங்கள் ஸ்டோர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. இதுதான் உங்கள் ஸ்டோரோட ஹோம் பேஜ். நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ப்ராடக்ட்ன்ற காலம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஆட் ப்ராடக்ட்ன்ற இடத்துக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி உங்களுக்கு வரும். ஃபார் நியூ ப்ராடக்ட் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கோல்ட் வின்னர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். $1 லிட்டர். இதுக்கு ஒரு கோட் செட் பண்ணுறேன், 1001. எம்ஆர்பி 132, செல் ப்ரைஸ் 125, பை ப்ரைஸும் 125 போட்டுக்கிறேன். ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைனா 0ன்னு கொடுத்துருங்க. யூனிட் வந்து கோல்டு வின்னர் வந்து லிட்டரில் இருக்குது, ஸோ லிட்டரில் கொடுத்துறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இது செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நியூ ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி போய் மேனேஜ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதே ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே மேனேஜ் ப்ராடக்ட்னு இருக்கும், அங்கே போயிட்டு பேஜ் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ சர்ச் ஐட்டம் நேம் ஆர் கோடுன்னு இருக்கு. இப்போ நம்ம கோல்டு வின்னர்ன்ற ஆட் பண்ண ப்ராடக்ட்டோட கோடு வந்து 1001ன்னு கொடுத்துருந்தோம். நீங்கள் இப்படி சர்ச் பண்ணாலும் ஓகே, இல்லை நேம் ஆல்ஃபபெட்டிக்காக சர்ச் பண்ணுறதுனாலும் கோல்டு வின்னர் டைப் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ 1001 இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் 127 இருக்குது. இது நான் எம்ஆர்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ 127 இருக்குது. இப்போ இதை நான் 130 மாற்றணும் அப்படின்னா 130 மாற்றி எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து அப்டேட்டட் த ஐட்டம் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி 130ன்றது மாறி இருக்கும். இப்போ டியூ டு ஸ்டாக் அவுட்டேஜ் என்னை வந்து இந்த ப்ராடக்டை வந்து நான் இன்ஆக்டிவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் இன்ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு இன்ஆக்டிவ் த ப்ராடக்ட். நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட கேட்லாக் லிங்க்கில் காட்டாது. நீங்கள் இதை திரும்ப எப்போ ஸ்டாக்கை அப்டேட் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்லேயே. இப்போ நம்ம என்லிங்ஸில் ஒரு கஸ்டமைஸ்டு கேட்லாகை எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் ஸ்டோரில் இருக்க எல்லா ப்ராடக்ட் எல்லா கேட்டகரிஸும் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கேட்லாக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டாப்பில் கிரியேட் கேட்லாக்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகி காட்டும். இப்போ இதில் ஆட்டோன்னு இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோட எல்லா ப்ராடக்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மில்லட்ஸ்ன்னு இருக்குது, அந்த ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ஐட்டம் இந்த ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்றேன். என்டர் த கேட்லாக் நேம்னு இருக்குது, இந்த கேட்லாக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ டெமோன்னு கொடுத்துட்றேன். க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண கேட்லாக் இந்த மேனேஜ் கேட்லாக்ல இருக்கும், நீங்கள் அங்கே போய் செலக்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேட்லாக் நான் ஷேர் பண்ணணும். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். சேவ் அண்ட் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். கேட்லாக் சேவ் அண்ட் பப்ளிஷ் சக்ஸஸ்ஃபுல்லின்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் கஸ்டமருக்கு. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கஸ்டமரோட நேம் எத்தனையோ அதுக்கு ஏற்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நேம் செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ கஸ்டமருக்கு மெசேஜ் போயிருக்கு. இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் ப்ரௌசரில் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ண நேமில் இங்கே வந்திருக்கு. கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் 3 கேட்டகரி செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணேன். ஆட்டா, ஆல் மில்லட்ஸ் அண்ட் மில்லட்ஸ். இப்போ நான் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கோல்டு வின்னர் நான் சர்ச் பண்ணுறேன். கோல்டன் இருக்கு, கிளிக் பண்ணுறேன். எனக்கு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ
அந்த ப்ராடக்ட்டோட மல்டி இமேஜஸ் இங்கே வந்திருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். ப்ராடக்ட்டோட நேம், ஸ்டோர் எம்ஆர்பி, அவங்களோட செல்லிங் ப்ரைஸ், ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். எனக்கு வேணும்னா நான் மல்டி குவான்டிட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட்டை பார்க்கணுன்னாலும் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோ 10 kgன்னு இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்டோட இமேஜஸ் பார்த்து ஆட்டோ 10 kgயோட ஸ்டோர் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 450, அவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 350. டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக இருக்குது. நான் இதில் ஒரு 2 குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆட் பண்ண ப்ராடக்ட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 960. செக் அவுட் கொடுக்குறேன். செக் அவுட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு நீங்கள் வேணால் திரும்பி கார்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டெலிவரி மோடு வந்து ஹோம் டெலிவரியாக ஸ்டோர் பிக்கப்பான்னு இருக்குது. ஸ்டோர் பிக்கப்னா நீங்கள் போட்ட ஆர்டரை ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். அமௌண்ட் கொடுத்து அவங்க ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஹோம் டெலிவரினா வீட்டுக்கே பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டெலிவரிக்கு நம்ம அட்ரஸை கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸில் எதாவது வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் பேமெண்ட் மோடில் பே நவ், பே பை லிங்க், கிரெடிட், கேஷ் மோட் இருக்குது. பே நவ்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்படியே பே பண்ணிக்கலாம். பே பை லிங்க்னா கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை பிரிண்ட் பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ நெட் பேங்கிங் பண்ணி பே பண்ணிக்கலாம். கிரெடிட்ன்றது ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போ பே பண்ணிக்கலாம். கேஷ் மோடுன்றது அந்த டைப்லேயே நம்ம கேஷ் கொடுத்து பே பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பே பை லிங்க்ன்றதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ப்ளேஸ் ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம பே பை லிங்க் கிளிக் பண்ணனால கஸ்டமருக்கு மெசேஜ் வந்திருக்கும். மெசேஜ் இப்படி வந்திருக்கும், யூஸ் த பிலோ லிங்க் டு ப்ராசஸ். இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே கஸ்டமர் வந்து அவங்க பே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டு மூலயமாவா இல்லை நெட் பேங்கிங் மூலயமாவா அவங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டு அவங்க பேன் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனில் ஸ்டேட்டஸ் மாறிடும். பே நவ் இப்போ இன்னும் அவங்க பே பண்ணல அப்படின்னா இன்னுமே நம்ம அப்ளிகேஷன் வந்து கஸ்டமருக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் தான் இருக்கும். பேமெண்ட் பெண்டிங் ஆப்ஷனில் இருக்கும். அவங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் மூவ் ஆகும். நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு மாறிடும். நம்ம லாஸ்ட் ஆர்டரில் பேபே லிங்க் மூலிமா எப்படி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டரில் கேஷ் மூலியமாகவும் கிரெடிட் ஆப்ஷனும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் 2 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஆர்டரில் 700 rupees செக் அவுட் பண்ணுறேன். ஹோம் டெலிவரி ஆப்ஷன். இப்போ நான் கேஷ் மோடு செலக்ட் பண்ணுறேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆர்டரில் 3 குவான்டிட்டி, கோல்டனில் 3 குவான்டிட்டி. செக் அவுட் கொடுக்குறேன். இதை நான் கேஷ் அண்ட் ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். இது பார்ஷல் ஆர்டர் ஷோ பண்ணுறதுக்காக. ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னொரு ஆர்டர். கோல்டன் மட்டும் 6 குவான்டிட்டி ப்ளேஸ் பண்ணுறேன். இது கிரெடிட் ஆப்ஷன். ஸோ நான் இப்போ 3 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த 3 ஆர்டரையும் நம்ம எப்படி அப்ளிகேஷன் மூலயமா என்லிங்ஸ் அப்ளிகேஷன் மூலயமா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது நம்ம ஸ்டோர் என்லிங்ஸ் அப்ளிகேஷன். ஆர்டர்ன்ற காலத்தை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ளேஸ் பண்ண ஆர்டர்லாம் இங்கே பெண்டிங் ஆப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ₹780, 14,400, 700. இப்போ நான் இந்த 14,400 ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறேன். பெண்டிங்லேருந்து ஆட்டா 10 kg 3 குவான்டிட்டி இருக்கு. கோல்டு 3 குவான்டிட்டி 3 அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டு ப்ராசஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆர்டர் நம்ம ஸ்டோருக்கு டெலிவரி பர்சன் இருக்காங்க அப்படின்னா நான் இந்த டெலிவரி பர்சனுக்கு இந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறேன். அவர் வந்து எடுத்துகிட்டு போய் இந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்கணுன்றதுக்காக. ப்ராசஸ் ஃபில் பண்ணுறேன். ஆர்டர் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ டெலிவரி பர்சனுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும். your order. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்கு 7196.4. இது வந்து டெலிவரியோட கன்ஃபர்மேஷனுக்காக இந்த பின் நம்பர். இன்னும் ஆர்டர் பெண்டிங்கில் தான் இருக்கு. ஒன்ஸ் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இந்த ஆப்ஷன் இருக்கும், டெலிவர்டு எஸ் ஆர் நோ, எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் டெலிவரி கன்ஃபார்ம். ஸோ கஸ்டமருக்கு ஒரு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவரின்னு ஒரு மெசேஜும் போயிடும். இப்போ இந்த ஆர்டர் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகிருக்கும். ஒரு ஆர்டர் பார்ஷியல் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கோல்டு வின்னர் வந்து 1 லிட்டர் பேக்கெட் 6 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்கிட்ட 3 குவான்டிட்டி தான் இருக்குது. 3 குவான்டிட்டி என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ராசஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ப்ராசஸ் பில் கொடுக்குறேன். ஆர்டர் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. அது டெலிவரி எஸ் ஆர் நோன்னு இருக்கு. 3 குவான்டிட்டி நான் டெலிவரி பண்ணிட்டேன். மீதி 3 குவான்டிட்டி என்கிட்ட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது வந்து பார்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்குது. எப்போ அந்த மீதி 3 குவான்டிட்டியும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேனோ அப்போ வந்து இது கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 6 குவான்டிட்டியில் நான் 3 குவான்டிட்டி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டேன். இன்னும் 3 குவான்டிட்டி வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 3 குவான்டிட்டியும் நான் இப்போ ப்ராசஸ் பண்ணுறேன். Order process successfully. நான் பார்சல் ஆர்டர் பண்ணேன். நான் எல்லா ஆர்டரையும் ப்ராசஸ் பண்ணிட்டேன். டெலிவர்டு எஸ் ஆர் நோ கொடுக்குறேன்.
ஸோ கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்க்கு அந்த பார்ஷல் ஆர்டரும் கம்ப்ளீட் ஆகி கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு 780. இப்போ நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க் மூலயமா ஷேர் பண்ணி அந்த லிங்க் கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர்ன்ற காலத்தை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பெண்டிங்னு ஒரு காலம் இருக்கும். இது இப்போ இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்திருக்கு. இதை நான் ப்ராசஸ் பண்ணணும். அவங்க வந்து சென்னா தால் 1 kg 1 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. செயின் பிராண்ட் RSL சூப்பர் ரைஸ் 25 kg 5 ஆர்டர் போட்டிருக்காங்க. டு ஷிப் 1, இது 5 குவான்டிட்டி. ஸோ கஸ்டமரோட டெலிவரி அட்ரஸ் வந்து இது. பேமெண்ட் ரிசீவ்ட், கேஷ் வாங்கி பண்ணுறதுனா ஓகே, இல்லை கமெண்ட்ஸில் எதை மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுனா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். இதான் உங்களோட பில் நேம். உங்களோட டெலிவரி பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும்னா அவங்க நேம், லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் போட்டு நீங்கள் இது ப்ராசஸ் பில் இப்போ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராசஸ் ஆயிடும். இப்போ பில் ப்ராசஸ் பண்ணுறேன். ஆர்டர் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்துடும். ஸோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸும் ரைஸ் ஆகிடும். அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்டர் குவான்டிட்டி, அமௌண்ட்டு எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக இருக்கும். பேமெண்ட் கேன்சல் பண்ணிடுஸ். இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்து இந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் PDF ஃபைலும் நமக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ மோர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸ்டோர் நேம் எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு, ஸ்டோர் ஓப்பன் க்ளோஸ் டைம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் நான் ரிசீவ் பண்ணுவேன் ஆஃப்டர் 10 o'clock மேலே நான் ஆர்டர் ரிசீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டோர் க்ளோஸ். நீங்கள் மார்னிங் 6 o'clock திறப்பீங்க அப்படின்னா மார்னிங் 6 o'clock நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆர்டர்லாம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிரெடிட் புக்குன்னு இருக்குது. கிரெடிட் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனில் கிரெடிட்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது அமௌண்ட் லேட்டராக பே பண்ணுறதுக்காக இந்த கிரெடிட் புக் ஆப்ஷன். ரிப்போர்ட்ஸ், ஸ்டோரோட என்னென்ன டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக இந்த பேஜஸ். இதில் நீங்கள் கேஷ் வைஸ் பார்க்கலாம், ஆன்லைன் பேமெண்ட் எத்தனைன்றது பார்க்கலாம், ஸ்வைப் பேமெண்ட் எத்தனைன்றதை பார்க்கலாம். ஸோ டே வைஸும் பார்க்கலாம், வீக்காகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், மந்த் வைஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாப் 5 பிராண்ட் என்ன அதிகமாக செல் ஆகுதுன்றது இந்த இடத்துல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டிடும். ஸோ பாட்டம் 5 ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் அதிகமாக மூவே ஆகலைன்றது இங்கே டீட்டெயில்ஸ் காட்டிடும். ஸோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பர் டே, இன்றைக்கி எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்ற டீட்டெயில்ஸ், ஆவரேஜ் டிக்கெட் சைஸ், எவ்வளோ டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இன்றைக்கி போயிருக்குன்னு, எத்தனை கிரெடிட் டாப் 10 கிரெடிட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்துடும். இன்கேஸ் ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் அவங்க வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன், ஒரு சில ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டியூ டு டேமேஜ் ஆர் எக்ஸ்பைரி டேட்னால. ஸோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இதில் போய்ட்டு நான் ஒரு பில் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட்டை போட்டனாலே நம்மளுக்கு டேட்டில் இன்றைக்கி இந்த டேட்டில் நான் இன்வாய்ஸ் ரிட்டர்ன். இப்போ இதில் ஒரு ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் பிராண்ட் RSL சூப்பர் ரைஸ் 25 kgயில் வந்து நம்ம 5 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒரு குவான்டிட்டி ரைஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 4ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு குவான்டிட்டி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் பண்ணு. ஸோ ப்ராசஸ் ரிட்டர்ன். ஸோ அமௌண்ட் ஒரு குவான்டிட்டிக்கு போக என்ன இதுவோ அந்த ஆர்டர் வந்துடும் இந்த நம்பருக்கு கேஷ் மூலியமாக. சப்மிட் ரிட்டர்ன். டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டோரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எதை எடிட் பண்ணணும்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எதாவது நீங்கள் அப்ளிகேஷனோட லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி இப்போ கிளிக் பண்ணி ஆர் யூ ஷூர் டு சேஞ்ச் திஸ் லாங்குவேஜ்? எஸ். ஸோ அப்ளிகேஷனோட வியூ ஹிந்திக்கு மாறி இருக்கும்.
திரும்ப லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறோம்னா ஐ ஷுட் சேஞ்ச் திஸ் லாங்குவேஜ். எஸ், இங்கிலீஷ்க்கு நான் மாற்றிடுறேன். ரீசார்ஜ் வேலெட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீசார்ஜ் வேலெட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஸ்டோர்லேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுற ஒவ்வொரு பில்லுக்கும் 2 ரூபீ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேலெட் பேலன்ஸ் 0ல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேலெட்டில் எதாவது ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் வச்சுருக்கணும். இது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ் நான் 200 ஆட் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலயமா நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் நார்மல் ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணீங்களோ அது மாதிரி பண்ணி பே நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸ்டோர் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கான்டாக்டர்ஸ். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த சப்போர்ட் மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது ஹெல்ப்னால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.